மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பராசக்தி அப்படின்னு படம் இன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. நம்ம அந்த படம் வெளிவருவதற்காக நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். அந்த படம் ஒரு அரசியல் பேசியிருக்கு. முக்கியமாக அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் இந்த காலகட்டத்து ஜென்சி கூட்டத்துக்கும் நம்முடைய உணர்வுகளும் மொழிக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு தூரம் இன்னுயிர்களை இழந்து அந்த மொழியை நம்ம மீட்டெடுத்திருக்கோம். நமக்கு நம்ம மொழிக்கு எதிராக எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் பல போராட்டங்களை தமிழர்கள் எப்படிலாம் முன்னெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அதை பற்ற வைக்கிற தீ நாடு முழுக்க எப்படி ஒரு பெரிய லெவல்ல பரவி அது ஒரு பெரிய போராட்டமாக மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம அடிக்கடி நிறைய பேசியிருக்கோம். இந்த படம் அதுதான் தொடர்ச்சியாக ஆரம்பத்துல சொல்ற விஷயம். நம்முடைய தமிழ் மொழியை அழிப்பதற்காக அல்லது தமிழ் மொழியை இல்லாமல் ஆக்குவதற்காக மூன்றாவது ஒரு மொழியாக ஆல்ரெடி நம்ம தமிழ் வைத்திருக்கிறோம். தேவைப்படுபவர்கள் ஆங்கிலம் வைத்திருக்கிறார்கள். இங்க 2 மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கீங்க அப்படின் போது மூன்றாவதாக ஒரு மொழியை கொண்டு திணித்து இது கட்டாயம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீங்க வாகனங்களை போக முடியும், பல்வேறு விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் இந்தியை திணிக்கிற முயற்சி வரும்போதெல்லாம், இந்தியை கட்டாயமாக பாடமாக்கும் அந்த முயற்சி வரும்போதெல்லாம் எப்படி தமிழர்கள் அதற்கு எதிராக செயல்பட்டார்கள், இந்தி திணிப்பை எப்படி அவங்க விரட்டி அடித்தார்கள் என்பதை மிக நேர்த்தியாக மிக அழகாக எல்லா மக்களுக்கும் புரிந்து கொள்ளுகிற விதமாக நம்மளை ஒரு டைம் டிராவல் பண்ண வச்சிருக்கிற ஒரு படம் தான் பராசக்தி. இந்த படத்தினுடைய இயக்குனர் சுதா கோங்கராவுக்கும் இந்த படத்தில் நடித்த சிவகார்த்தியனுக்கும் 2 பேருக்குமே ஹாட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த கதையை தேர்ந்தெடுத்து, ஏன்னா எவ்வளோ இப்போ சுதா கோங்கரா இயக்குனர் அவங்க வெற்றி பெற்ற இயக்குனர் மணிரத்னம் சார் கிட்ட இருந்து அவங்க உதவியாளராக இருந்து வெளியில பல படங்களை அவங்க இப்ப இறுதி சுற்றா இருக்கட்டும், சூறாரை பூற்றா இருக்கட்டும், பல படங்களை எடுத்து அவங்க ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராக தனக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு கமர்ஷியல் படம், எப்பவும் போல வழக்கம் போல ஒரு ஆக்ஷன் படமோ அல்லது ஒரு காதல் படமோ ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டு அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துல நகர்த்தி போயிட்டே இருக்கலாம். அவங்க நினைச்சா எந்த ஹீரோ கிட்ட போய் கதை சொல்ல முடியும். ஆனா இல்ல, நாம இந்த இயக்குனர் பதவியில நம்ம இருக்கும்போது நமக்கான ஒரு அடையாளத்தை நம்முடைய ஒரு வரலாற்றை சரியாக பதிவு செய்யணும். அது இந்த தமிழ் மண்ணுக்கு தேவைப்படுற ஒரு வரலாறை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிக நேர்த்தியாக கிட்டத்தட்ட அவங்க சொன்னாங்க ஒரு 5 ஆண்டுகள் இதற்காக நான் உழைச்சிருக்கேன். இந்த கதையை நான் இந்த உண்மை சம்பவங்களை தொகுக்கிற விஷயத்துல நான் ஒரு 5 ஆண்டுகள் உழைப்பை கொட்டி தான் இந்த திரைக்கதையை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அந்த 5 ஆண்டுகள் உழைப்பு படத்தினுடைய ஒரு ஃப்ரேம்லயும் தெரிஞ்சுது. ஒரு ஃப்ரேமும் அப்படி ஒரு பெரிய ஒரு எங்கேஜ்டு பேக்டான ஒரு படமாக இந்த படம் இருந்தது. சில வன்ம குடோன்கள்லாம் இருக்காங்க, சில மோசமான நபர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த படம் டிசாஸ்டர் படம், இந்த படம் சரியில்லை. ஏன்னா காலையில படம் வரவே இல்லை. காலையில படம் 9 மணிக்கு தான் ஷோவே ஆரம்பிச்சாங்க இங்க. ஆனா அதுக்குள்ளே பராசக்தி டிசாஸ்டர்னு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்க பெரிய தொகை இதுக்காக செலவு, பின்னாடி இந்த படத்தை டிசாஸ்டர் ஆக்க வேண்டும், அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். ஏன்னா சிவகார்த்தியின் மீது பயங்கரமா வன்மத்தை கக்குன கும்பல் தான் நிறைய இங்க இருக்கு. இத்தனைக்கும் சிவகார்த்தியினால் ஆதாயம் அடைந்த கும்பல் தான் அதெல்லாம். அந்த ஆதாயங்கள்ல மறந்து விட்டு இப்ப யாரோ கொடுக்குற ஆதாயத்துக்காக கூவிட்டு இருக்கிற கும்பல் எல்லாம் நீங்க பாத்தீங்க. தொடர்ச்சியாக வன்ம குடோனை கொட்டிட்டே இருந்தாங்க. அவங்க குடோன்னு கூட சொல்லக்கூடாது, அவங்க ஃபேக்டரி, வன்மங்களை உருவாக்குற ஃபேக்டரி அவங்க. அந்த மாதிரி கேவல பிறவிகள்லாம் நிறைய நாட்டில் நடமாடிட்டு தான் இருக்கு. சரி, அது போயிட்டு போகுது. இப்ப பராசக்தி மகிழ்ச்சியான நேரத்தில் எதுக்கு அதுங்களை பத்தி நம்ம பேசுவாங்க. சோ இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம். இது சினிமா கிடையாதுங்க, 100% அரசியல் படம். ஆனால் அந்த அரசியல் என்பது நம்முடைய மொழி காக்கிற அரசியல், நம்முடைய உணர்வு சார்ந்த அரசியல், நம்முடைய உரிமை சார்ந்த அரசியல், நம்முடைய ஒரிஜினலை வெளிப்படுத்துகிற அரசியல். இதுதான் தமிழர்கள். தமிழனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, மொழிக்காக அவனுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கான் அப்படின்னா யார் என்ன ஏது ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டான், அரவணைத்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பான். நம்ம அடிக்கடி நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா அந்த படம் வெளியில வருவதற்கு முன்பாக நிறைய தகவல்களை சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம பொள்ளாச்சி படுகொலைகள் தொடர்பாக இந்த படத்துல மிக முக்கியமான காட்சிகள்லாம் இருக்குன்னு சொன்னோம். அது அத்தனையும் அப்படியே படமாக்கப்பட்டிருக்கு. பொள்ளாச்சியில நடத்தப்பட்ட மறைமுகமான கொடூர தாக்குதல், கொடூர மரணங்கள், கொலைகள், படுகொலைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி ஜாலியன் வாலாபாக்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அத்தனை பேரையும் வச்சு ஜெனரல் டயர் சுட்டு கொன்னாரோ, அதே மாதிரி தமிழ்நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல நம்ம கீழத்தூவல் அந்த கிராமத்தில் நடத்தப்பட்ட முதல் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 5 பேர் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்களோ, அதுக்கப்புறம் பல இடங்கள்ல துப்பாக்கி சூடு நடந்தது, கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அதெல்லாம் வேற விஷயம். முதல் துப்பாக்கி சூடு 5 பேர் செத்து போனா. 5 பேர் வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான், ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்ல.
ஆனால் அந்த மரணமும் அப்படியே மறைக்கப்படுச்சு. அந்த உடல்களை கூட அவங்களுக்கு கொடுக்கல, அப்படியே எரிக்கப்பட்டார்கள். இது வரலாறு. இந்த மாதிரியான வரலாறுகளை தேடி 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 பிடிச்சி சொல்ற விஷயம் இருக்குல்ல. அங்க ஒரு 5 பேரை தமிழனை சுட்டுக் கொள்றதுக்கு தமிழனே வந்து தயாரா இருக்க மாட்டான், அவனை காப்பாத்திடுவான்னு சொல்லி கேரளாவில இருந்து ஒரு ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அது மாதிரி இந்த படத்துல வந்து பராசக்தியில பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஒரு ஆபீசர் வராரு. அவர் தான் வந்து நம்ம ரவி மோகன். டெல்லியில இருந்து வருகிறவர் வந்து அவருடைய அந்த ஒரு வெறி இருக்கு பாத்தீங்களா, அவரை கண்ணுல காமிக்கிற வெறி இருக்குல்ல, வில்லத்தனம்னா அவர் வந்து ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. இப்ப தனி ஒருவன்ல எல்லாம் அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவை நம்ம பார்க்க முடியாது, அவ்வளவு மிரட்டி இருப்பாரு ரவி மோகன். தொடர்ச்சியாக பல படங்கள் அவருக்கு நம்ம வந்து ஜாலியா பப்ளியா லவ் படங்கள்ல இருந்து ஏகப்பட்ட படம் பார்த்துட்டோம். ஆனா இந்த படத்துல அவர் காமிச்சிருக்கிற அந்த நெகட்டிவ் ஷேட் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடனரி நெகட்டிவ் ஷேடுங்க, அது வந்து அவருடைய கெரியர்லயே பெரிய உச்சத்தை. அவர் இனிமே ஹீரோவாவும் நடிக்கலாம், வில்லனாவும் நடிக்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது, ஆனா ரவிக்கு அதெல்லாம் வருது. அவ்வளவு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காரு. சரி, ரவி இப்படி பண்ணிட்டாரே, நம்ம அப்படியே வியந்து மிரண்டு போய் அந்த படத்துல வந்து அவருடைய காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம வந்து சிவகார்த்திகேயன் வந்து நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துட்டோம். இப்ப அமரன்ல வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்து அவரு உயிரே போயிடும். பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து செத்து போயிற மாதிரி காட்சிகளை வந்து விரும்ப மாட்டாங்க. எப்படியாவது சாகர நிலைமை கடைசி நிமிஷத்துல கூட அப்படியே வந்து அவங்க வந்து எந்திரிச்சு வெளியே வந்து உயிர் தெழுற மாதிரி தான் காட்சிகள்லாம் இருப்பாங்க. ஆனா அமரன்ல வந்து அவர் அது ஒரிஜினல் கதை. அதை விட மிக சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து இந்த பராசக்தியில பண்ணியிருக்காரு. 65 காலகட்டத்துல அண்ணன் தம்பியாக இருக்கிற அந்த ஒரு பாச போராட்டம், பாச பிணைப்பு, தொழிலுக்காக அதாவது வேலைக்காக அவர் வந்து இந்தி மொழியை கத்துக்கிறது, அதே இந்திக்கு எதிராக புறநானூறு படை வைக்கிறது அப்படின்னு சொல்லி வேற டைமென்ஷன்ல வந்து நம்ம வந்து சிவகார்த்திகேயனை பார்க்க முடியுது. அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு போர்ஷன். அது மாதிரி ஸ்ரீலீலாவை நம்ம வந்து ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட், நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அழகான ஒரு ஹீரோயின், அழகா அவங்களை வந்து ஆடைகள்லாம் குறைச்சி காட்டுவாங்க, அப்படிதான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு ஃப்ரேம்ல கூட அவங்களை வந்து நம்ம வந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்களை விட்டு அகலாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ். கடைசியில அவங்க மேலதான் டிராவல் ஆகி கடைசியில அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பெற்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எடுக்கிறது. அவங்க வந்து வேற்றுமொழி பெண்ணாக இருந்தாங்களோ இந்த படத்துல கதையில அவங்க வந்து அவ்வளவு தூரம் வந்து போராடுற விஷயம் இருக்கு. அவருக்கு அந்த பெண்ணுக்கு உதவி செய்யற ஒருத்தன் வந்து அவங்களை எப்படி நக்கல் அடிச்சான், கடைசியில் அவன் தான் வந்து உதவி செய்யறான். இப்படி ஒருத்தரையும் யாரையுமே தொடாம யாரையுமே விட்டுடாம அவங்க எல்லாருக்கும் கரெக்டான செயின் லிங்க் கொடுத்து ஒரு நேர்த்தியான மாலையாக அந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் வந்து தீ பரவட்டும், அதாவது பராசக்தி இருக்குல்ல, பராசக்தி வந்து பரவட்டும் அப்படின்னு நம்ம வந்து தாராளமா தைரியமா சொல்ல முடியும். இது உண்மையா ஒருத்தரும் ஜென்சி கூட்டத்துக்கு வந்து எப்படி நம்முடைய மொழியை காப்பாற்றினார்கள் கடந்த கால வரலாறுலாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு வைப்பு பண்றது இதுதான் தெரியும். ஆனால் இதெல்லாம் பண்ணுவதற்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் எங்கிருந்து வந்ததுன்னா இந்த உரிமைகளை போராடி பெற்றவர்களிடம் தான் இப்ப நீங்க வந்து சுதந்திரத்தை அனுபவிக்கிறீங்க. இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு நம்ம எப்படி படிக்க முடிஞ்சது? அடக்குமுறைகள் மட்டும் இருந்தா நம்ம கல்வி கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அதற்கு எதிராக வந்து மக்களை வந்து திரட்டி நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்து நம்முடைய கல்வியை மீட்டெடுத்து நமக்கு எதிராக திணிக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஓட விட்டு ரொம்ப ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு படம். இந்த படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் அவ்வளோ பேக்டான படம். இதுல கமர்ஷியலாகவும் பாட்டை வச்சுட்டு, கமர்ஷியலா ஒரு காதலை வச்சுட்டு, அந்த காதலுக்கும் ஒரு குறிப்பிட்ட நியாயமான காரணத்தை வச்சுட்டு எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி வந்து இப்ப நம்ம ரவிமோகனுடைய விஷயத்த பார்த்துட்டு வியந்து போய் பார்த்தும் போது சிவகார்த்தியனுடைய போர்ஷன் வேற மாதிரி இருக்கு. சிவகார்த்தியன் போர்ஷனை மிரண்டு பார்த்துட்டு ஒரு தம்பியாக நடிச்ச அதர்வா என்ன இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க? அதர்வா வந்து நம்ம நிறைய படங்கள்ல வேற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். டிஎன்ஏ எல்லாம் எனக்கு அவருடைய நடிப்புல பாத்தீங்கன்னா அவர் என்னங்க ஒரே பயங்கரமா குடிகாரனாவே இருக்காரு, ரொம்ப மோசமா நடிச்சிருக்காரு. அந்த முதல் காட்சிகள்லாம் நமக்கு பிடிக்கவே இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இந்த படத்துல தீமா இருக்காருங்க, அப்படி ஃபயர். நிஜமாவே வந்து பராசக்தி வந்து யாரையுமே எந்த கேரக்டருமே சோட போன கேரக்டரால எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஃபயர் இருக்கு. அப்படியே அந்த ஃபயர் வந்து ஃப்ரேம் அப்படியே தெரியுது. ஒருத்தர் கூட மிஸ் பண்ணி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா கேரக்டரும். அண்ணாதுரை சேத்தன் பண்ணியிருப்பாரு, அண்ணாதுரை கேரக்டர் அப்படியே அண்ணாதுரையாவே இருப்பாரு. சில காட்சிகள் வந்தாலும் அப்படியே மனசுல அப்படியே நெஞ்சில் அவர் பேசுற விஷயங்கள் அவ்வளவு அப்படியே பயங்கரமா இருக்கு. அதை பத்தி பேசினாலே நமக்கு ஒரு உணர்ச்சி வேகம் வந்துருது இல்ல. அது மாதிரி வந்து எல்லா கதாபாத்திரம் இந்திரா காந்தியாக வருகிறார்கள். இந்திரா காந்தியினுடைய அந்த 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 காலங்கள்ல அவங்க வந்து மந்திரியா இருக்கும் போது என்ன சம்பவம் நடந்துச்சு, இங்க என்ன மாதிரியான மொழி பிரச்சனை வரும்போது அவங்க எப்படி தூரம் வந்தார்கள், எவ்வளவு தூரம் அது நடந்தது, இது எல்லாத்தையுமே காட்சிப்படுத்திருக்காங்க. புகை வண்டி ரயில் நிஜமாவே சிஜி ஒர்க்கு சில இருந்தா கூட
அந்த காட்சி எடுக்கிறதுக்காக போய் வந்து ஸ்ரீலங்கா போய் எடுத்திருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் வந்து நம்மளை மிரள வைக்குது. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு பிரதானமான காரணம் என்னன்னா, கதையினுடைய விஷயத்துல நிஜம் கலந்துருக்குது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த காட்சிப்படுத்தின விதம் இருக்குல்ல, இந்த காட்சிப்படுத்தின விதத்துல அவர்கள் உடை அலங்காரமா இருக்கட்டும், செட் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், அந்த இடங்களா இருக்கட்டும், அவர்கள் பயன்படுத்தின பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே நம்மளும் டைம் டிராவல் பண்ண வச்சு 1965 நம்ம கூட்டு போயிட்டாங்க. வெறி வருது நமக்கு. இவ்வளவு அழகாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இவங்க வில்ல வந்து ரவிமோகன் வந்து கண்டதை சுட வைக்கிறானே, அடிச்சு கொள்றானே, வந்து நெகத்தை புடுங்குறானே, கொடூரமா கொடுமைகள் பண்றானே. ஆனா அத்தனையும் பாருங்க அவன் தமிழ்ல பேசிக்கிட்டு தான் பண்றான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, கிளைமேக்ஸ்ல வந்து இவர் ரவிமோகன் வந்து சொல்ற விஷயம், அவர் வந்து அவரை காலி பண்ணிடுவாங்க, சாக போறாரு. அப்ப சொல்லுவார், நான் செத்தாலும் திரும்பி வந்து வருவேன்டா, வந்து எத்தனை முறை ஆனாலும் நாங்க வருவேன்டா அப்படின்னு சொல்லும்போது, நீ எத்தனை முறை ஆனாலும் வாடா, ஆனா வரும்போது என் பேரனோ பேத்தியோ இங்க இருந்து எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்கடா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சிவகார்த்திகேயன் சொல்லுவார். அதாவது என்னன்னா, மொழியை திணிக்கிறது. முதல்ல இந்தி வந்து ஆட்சி மொழின்னு சொல்றது, அப்புறம் இந்தி பாடத்தை வந்து கட்டாயமாக்குறது, அப்புறம் இந்தி மொழி, இந்தி தெரிஞ்சாதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்றது, இப்படின்னு பல விஷயங்களில் வந்து இந்தி இங்க திணிக்க முயற்சி எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து அவர்களை ஓட விட்டுருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மை சம்பவங்களை தொகுத்து எடுக்கப்பட்ட படம் தான் பராசக்தி. இந்த ஆர்ட் டைரக்டர் பண்ணியிருக்கிற ஒர்க் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு தேசிய விருது கிடைக்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இது எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த கதையை நம்மளோட எப்படி ஒன்றி நம்ம எப்படி பார்த்து ரசிக்க முடியுதுன்னா, ஒரு பின்னணி இசையும் பாடல்களும் தான். பாடல்களை விட பின்னணி இசை வந்து அவ்வளவு ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு படமாக இந்த படம் ஜிவி பிரகாஷ்க்கு அமைந்திருக்கு. இப்ப சிவகார்த்திகேயனுக்கு இது வந்து 25வது படம், ஜிவிக்கு 100வது படம். 100வது படத்தை ஸ்கோர் அடிச்சிருக்காரு, அடிச்சு பிரிச்சிருக்காரு. எங்க என்ன வேணுமோ அவ்வளவு அழகாக வசனங்கள் நமக்கு நல்லா புரியுற மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப நேர்த்தியாக அந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக, இந்த படத்துல சில கட்ஸ் இருந்துச்சு, சில விஷயங்கள் இருந்துச்சு. 25 கட்டுக்கு மேல கொடுத்தாங்க. அது தீ பரவட்டும்ன்ற வார்த்தையை வெட்டிருங்கன்ட்டாங்க, அதுல நீதி பரவட்டும்னு போட சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இருந்தா கூட பேசுற எல்லாருக்கும், பார்க்கிற எல்லாருக்கும் பராசக்தி பரவட்டும் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க தீ பரவட்டும்ன்றதானே கட் பண்ண சொன்னீங்க, பராசக்தி தானே, பராசக்தி தானே, அந்த தீ பரவட்டும், பராசக்தி எல்லா உலகம் முழுக்க பரவட்டும். கண்டிப்பாக நம்முடைய இந்த படம், இந்த வரலாற்று ஆவண படம், இது வந்து ஆவணம், ஒரு ரெக்கார்டு, பொக்கிஷம். இதை நிச்சயமாக நம்ம எல்லாரும் கொண்டாடியே தீரணும். நீங்க எத்தனையோ சினிமா பார்ப்பீங்க, எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம வந்து ஹாலிவுட் தரத்துக்கு எல்லாம் இயல்பாக நம்ம படங்கள் எடுக்கிறோம். ஃபேண்டசி படம் எடுக்கிறோம், காதல் படம் எடுக்கிறோம், ஆக்ஷன் படம் எடுக்கிறோம், த்ரில்லர் படம் எடுக்கிறோம், நம்ம ஹாரர் படம் எடுக்கிறோம், இன்னும் என்னென்ன ஜானர்ல படம் இருக்கோ, காமெடி படம் எடுக்கிறோம். எல்லாமே எடுத்தா கூட இது போன்ற படங்கள் வந்து எப்போவாவது ஒண்ணுதான் வரும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி பூக்கிற மாதிரி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி மிக நேர்த்தியான ஒரு படம். இதுக்கப்புறம் சுதா கோங்கரா வந்து படம் டைரக்டே பண்ண வேணாங்க, பண்ணாம இருந்தாலே ஓகே. ஏன்னா இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு அமையுமான்னு சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனுடைய கெரியர்ல வந்து ஐகானிக்கா எவ்வளவு படங்கள் சொல்றாங்க. இந்த படத்தை தனியா ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். ஏன்னா இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை போராடி பெற்ற ஒரு கதாபாத்திரமாக அவருடைய கெரியர்ல, அவருக்கு மட்டும் கிடையாதுங்க, அதர்வாக்கு மட்டும் இல்லைங்க, வில்லனா ஒத்துக்கிட்டு பண்ணார்ல ரவிமோகன், அவருக்கு பாண்டியராஜ், பழைய இயக்குனர் பாண்டியராஜுடைய பைய ஒரு கதாபாத்திரம் பண்ணிருப்பாரு, சின்ன கேரக்டர் தான் பண்ணிருப்பாரு, மனசுல அப்படியே நிக்கிறாரு. அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃப்ரேமையும் செதுக்கி இருக்காங்க. அப்படியே இப்ப எதையுமே அவங்க வெட்டினாலும் கதை புரியுமான. இப்ப 25 கட்டு கொடுத்துருக்கு சென்சார், ஆனா படம் புரியுது, அவ்வளவு பிரமாதமா இருக்கு. நான் கூட இது வந்து ஏதாவது ஆர்ட் படம் மாதிரி இருக்கு, நம்மள வந்து சுத்த விட்டுருவாங்களான்னு பார்த்தோம். அதெல்லாம் இல்ல, படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நீங்க இது நம்ம வந்து ஓடிடில வரோம், வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா இது பேசுகிற அரசியல், இது பேசுகிற விஷயம், இது நம்ம அந்த கிளைமேக்ஸ்ல வருகிற 20 நிமிடங்கள் நீங்க அகலவே மாட்டீங்க, போன் எடுக்க மாட்டீங்க. சில படங்களுக்குலாம் சொல்றாங்க பாருங்க, அப்படியே பயங்கரமா ஹாலிவுட் தரத்துல, அதெல்லாம் பூரா டுபாகூர். இந்த படம் வந்து நிஜமாவே உங்களை எங்கேஜா வச்சிருக்கும். நான் படம் பார்த்ததுனால சொல்றேன். இப்ப நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் சொல்ல வரலங்க, நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பீங்க. படம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உண்மையாக நீங்க வந்து இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தை யாரு பார்த்தாலும் அவங்க அந்த படத்தோட கனெக்ட் ஆயிடுவாங்க. இந்த படம் யாருக்கு எதிரான படம் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுங்க. இது இந்திக்கு எதிரான படம் கிடையாது. இந்தி திணிப்பை கொண்டு வந்து நம்ம மேல ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறான் பாருங்க ஒருத்தன், அவனுக்கு எதிரான படம். மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட இந்த படத்துல பணியாற்றிய ஒருத்தரும், அவர் அனைவருக்குமே மிகப்பெரிய சபாஷ்,
மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இது மாதிரி படம் நிச்சயமாக இன்னும் பல சம்பவங்கள் சொல்ல வேண்டிய சம்பவம் இருக்கு. மாநிலத்தை குறித்து பேச வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது நிச்சயமாக இது போன்ற இயக்குநர்களால் எடுக்கப்படணும். நிச்சயமா அது நம்முடைய பார்வைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்திற்கு கோடங்கி சார்பில் நான் ரொம்ப நாளா விமர்சனம் செய்யறதை நிறுத்திட்டு இருந்தேன் இல்லையா, இந்த படத்துக்கு கோடங்கி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு 5க்கு 4.5. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.